ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் चार चने। चारना 4, चनेना ரோஸ்டட் கிராம், அதாவது சென்னா. இது ஒரு கற்பனையான போயம். இப்போ நம்ம போயம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட பைசா இருந்ததுன்னா நான் 4 சென்னா கொண்டு வந்திருப்பேன். 4ல் ஒரு சென்னா பேரட்டுக்கு கொடுப்பேன். பேரட்டுக்கு சென்னை கொடுத்தப்ப அது ஸ்வீட் வாய்ஸில் பாட்டு பாடும். இந்த மாதிரி ஸ்வீட் வாய்ஸில் பாடுறப்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அடுத்த பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட பைசா இருந்ததுன்னா நான் 4 சென்னா கொண்டு வந்திருப்பேன். 4ல் ஒரு சென்னா ஹார்ஸுக்கு கொடுப்பேன். ஹார்ஸுக்கு சென்னை கொடுத்தப்ப அது என்ன பண்ணுன்னா, அது முதுகில் என்ன உட்கார வைக்கும். இந்த மாதிரி ஹார்ஸோட முதுகில் உட்காரும்போது கிரேட் ஃபன்னாக இருக்கும். அடுத்த பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட பைசா இருந்ததுன்னா நான் 4 சென்னா கொண்டு வந்திருப்பேன். 4ல் ஒரு சென்னா எலிக்கு கொடுப்பேன். எலிக்கு சென்னா கொடுத்தப்ப அதோட பல்லு உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி எலியோட பல்லு உடஞ்சி போகிறப்ப கிரேட் ஃபன்னாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் சார் சென்னை. இதில் என்ன பார்த்தோம்னா, பைசா இருந்ததுன்னா நான் 4 சென்னா கொண்டு வந்திருப்பேன். அதில் ஒரு சென்னா பேரட்டுக்கு கொடுக்கும்போது அந்த பேரட் என்ன பண்ணுன்னா ஸ்வீட் வாய்ஸில் பாட்டு பாடும். அந்த பாட்டு கேட்குறப்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு சென்னா ஹார்ஸுக்கு கொடுப்போம். ஹார்ஸுக்கு கொடுக்குறப்ப ஹார்ஸ் என்ன பண்ணுன்னா அதோட முதுகில் நம்மளை உட்கார வைக்கும். அந்த மாதிரி உட்கார வைக்கும் போது அதுவும் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு சென்னா நம்ம எலிக்கு கொடுப்போம். இந்த மாதிரி எலி அந்த சென்னாவை சாப்பிடும்போது அதோட பல்லு உடஞ்சிரும். இந்த மாதிரி எலிக்கு பல்லு உடையிறத பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெசனை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.